Hi friends, இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீர். இதை வச்சு தான் எல்லா வெரைட்டி ஆஃப் கிரேவியும் செய்யறதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு 1 லிட்டர் பாலை, தண்ணி ஊற்றாத நல்ல பாலை எடுத்துக்கிறேன். இதில் லெமன் ஜூஸ் ஒரு மூடி புழிஞ்சிக்கிறேன். சீட்ஸ்லாம் எடுத்துட்டு நல்லா காய்ச்சினதுக்கப்புறம் ஊற்றணும். நல்லா காய்ச்சினதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் ஊற்றுறேன். இப்போ திரிய ஆரம்பிக்குது. இப்போ நல்லா திரிஞ்சிடுச்சு. இப்போது நல்லா ஒயிட் கிளாத்தாக எடுத்து, காட்டன் கிளாத்தாக எடுத்து அதில் வடிகட்டிக்கிறேன். வடிகட்டிட்டு பச்சை தண்ணி 1 டம்ளர் ஊற்றி வாஷ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் இப்போ நல்லா இந்த லெமன் ஸ்மெல்லாம் இல்லாமல் நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போது நல்லா அதை புழிஞ்சு எடுத்துக்கிட்டு அது மேலே ஒரு வெயிட் வச்சு வச்சிட்றேன். வெயிட் வச்சு அதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிகிற மாதிரி கீழே பாத்திரம் வச்சு மேலே வடிகட்டி வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு 5 hours சென்று அதை எடுத்து நல்லா பார்த்தோன்னா நல்லா வடித்து பன்னீரில் உள்ள தண்ணியெல்லாம் வடியாயிருக்கும். இப்போ நல்லா அழுத்தமாக அழகாக பன்னீர் மாதிரி சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம நமக்கு ஏற்ற மாதிரி ஷேப் கட் பண்ணிக்கிறோம். நல்லா கரெக்டான ஷேப்பில் வந்துருக்கு பாருங்கள். சாஃப்டாகவும் இருக்குது. நல்லா சாஃப்டாக கரெக்டான ஷேப்பில் கடையில் உள்ள மாதிரியே நல்லா வந்திருக்குது. வீட்லேயே இவ்வளோ ஈஸியாக செஞ்சிடலாம். இதை வச்சு தான் பன்னீர் கிரேவி எல்லாம் செய்கிறோம். பன்னீர் கிரேவி, பன்னீர் மசாலா எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு தேவையான பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ லைக் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.